கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேலியில போடுற ஓனான் எடுத்து வேட்டிகளை விட்டா கதையா. அது மாதிரிதான் இப்போ நம்ம இந்தியால ஒரு விஷயம் நடந்திருக்குது. சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற ஒரு ஜட்ஜு என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்தியாவோட அன்எம்ப்ளாய்டு யூத்ஸ் எல்லாம் வந்து காக்ரோச் மாதிரி, கரப்பாம்பூச்சி மாதிரி அப்படின்னு ஒண்ணு சொன்னார். அது பாச்சி இல்லம்மா, கரப்பாம்பூச்சி. சோ அந்த அன்எம்ப்ளாய்டு யூத்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, அவ்வளவுதானே அங்கிள், நாங்க ஒரு பார்ட்டி ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆரம்பிச்ச 5 நாள்ல பிஜேபி விட அதிகமான ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல வாங்கினாங்க. I'm not agree with your information. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்டி ஜனதா பார்ட்டி. இது வெறும் மீன் கதை இல்லை. இதுதான் இன்னைக்கு இந்தியாவோட ஜென்சி சாப்டர், ஒரு புது ஹிஸ்டரி, வரலாறு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒட்டுமொத்த ட்ரிகர், இந்த ஒட்டுமொத்த ரெவல்யூஷனுக்கு காரணம் இதோ இந்த பர்டிகுலர் வீடியோ தான் சீஃப் ஜஸ்டிஸ் அவர்கள் பேசினது. There are youngsters like cockroaches. They don't get any employment. They don't have any place in profession. Some of them become media. Some of them become social media. Some of them become RTI activists. Some of them become another activists, and they start attacking everyone. கேஸ் என்ன அப்படின்னா, ஒரு அட்வொகேட் ஃபைல் பண்ண ஒரு பெட்டிஷன், டெல்லி ஹைகோர்ட் சில கைட்லைன்ஸை டிலே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேஸை ஃபைல் பண்றாரு, ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாரு. அது ஹியரிங்க்கு வந்தப்போ ஜட்ஜு சொன்னதுதான், இந்த அன்எம்ப்ளாய்டு யூத்ஸ் இப்படி இஷ்டத்துக்கு சோசியல் மீடியாவை கையில் எடுத்துட்டு அவங்களே மீடியாவாகிறாங்க, அவங்களே ஆக்டிவிஸ்ட் ஆயிடுறாங்க, பெரிய டார்ச்சரா இருக்கு, காக்ரோச் மாதிரி இருக்கு அப்படின்ற அர்த்தத்துல அந்த வீடியோல அவர் மென்ஷன் பண்ணார். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒரு லீகல் கேஸ்ல இந்தியாவோட அன்எம்ப்ளாய்டு யூத்தை கரப்பாம்பூச்சி மாதிரி டார்ச்சர் பண்றானுங்க அப்படின்னு சொல்றாரு, அதுவும் ஓப்பன் கோர்ட்ல. அடுத்த நாளே அவர்கிட்ட மறுப்பு வீடியோவும் வந்துச்சு. இல்ல, மீடியா தான் தப்பாக வந்து கோட் பண்ணிட்டாங்க. நான் என்ன சொன்னேன்னா, ஃபேக்கான போகஸ் டிகிரி வாங்கிட்டு இன்னைக்கு மீடியாக்காரங்களாகவும் லாயர்ஸ் ஆகவும் ஊருக்குள்ள புகுந்து காக்ரோச் மாதிரி வந்துட்டாங்க நிறைய பேர் அப்படின்னு இந்த ஃபேக் டிகிரி வாங்கினங்களா நான் சொன்னேன் அப்படின்னு சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னாரு. பட் நம்ம பசங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா அதுக்கு முன்னாடியே ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. Silent mode. இந்த சென்டென்ஸ்ல இருக்கிற யூத், அன்எம்ப்ளாய்டு, காக்ரோச், இந்த 3 வார்த்தை தான் ஒட்டுமொத்த இந்தியாவை ட்ரிகர் பண்ணுச்சு. ஏன்னா இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு 29.1%. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான், அது மிகவும் ஆபத்தான மிருகம். கிட்டத்தட்ட வருஷத்துல 80 லட்சம் பேரு கிராஜுவேட்டா டிகிரி முடிக்கிறப்போ அதுல 29% கிட்ட ஒட்டுமொத்தமாக வேலை இல்லாம இருக்கிறாங்க. வேலை அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் தான் ஜட்ஜ் சொன்ன, அந்த யூத், அன்எம்ப்ளாய்டு அண்ட் காக்ரோச். இது எல்லாத்துக்கும் காரணம் அண்ட் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு புது பார்ட்டி இந்தியால ஆரம்பிக்கிறதுக்கும் இதுதான் காரணம். நீங்க என்ன ஏதோ எக்ஸ்ட்ரா டயலாக்லாம் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? மங்காத்தா படத்துல கடைசியா வந்தாரு விநாயக். ஆனா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டில ஆரம்பத்திலேயே வந்தவர் தான் அபிஜித் தீப்கே. இவரு அமெரிக்கால பாஸ்டன் யூனிவர்சிட்டியில பப்ளிக் ரிலேஷன்ஸ் பண்றாரு. ஒரே ஒரு ட்வீட் போடுறாரு, வாட் இஃப் ஆல் காக்ரோச்சஸ் ஜாயின் டுகெதர் அப்படின்னு ஒரு ட்வீட் மட்டும் தான் போட்டாரு. அவரே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த கேள்வி இவ்வளவு பெரிய எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ட்வீட் போட்ட மறுநாளே பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கௌண்ட், ட்விட்டர்ல அக்கௌண்ட், காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டுக்கு அதுக்கப்புறம் காக்ரோச் ஜனதா பார்ட்டில யார் யாரெல்லாம் சேரலாம் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட கொள்கைகள் அப்படின்னு மொத்தமா சம்பவம் பண்ணிட்டாங்க. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோவு பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. இந்த பார்ட்டியோட மேனிஃபெஸ்டோ என்னன்னு பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பார்ட்டில ஜாயின் பண்றதுக்குண்டான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னு பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, நீங்க அன்எம்ப்ளாய்டா இருக்கணும். என்ன ஜோக் காட்றீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா? எஸ், வேலை இல்லாம இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 2, லேசியா இருக்கணும்.
பாயிண்ட் நம்பர் 3, எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரமும் ஆன்லைன்லயே இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 4, ப்ரொஃபஷனலி ரேண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இதுக்கு நான் எலிஜிபிள், நீங்களும் எலிஜிபிளா இருந்தீங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டில போய் ஜாயின் பண்ணி. பார்ட்டியோட மோட்டோ செக்யூலர், சோஷியலி, டெமோக்ராட்டிக்கலி லேசி. இவங்க மேனிஃபெஸ்டோல என்னென்னலாம் இருக்குது? வோட்டர்ஸ் மேனிபுலேஷன் ரெகுலேஷன்ஸ், அதுக்கப்புறம் மீடியாவோட முதுகெலும்பு இல்லாத அந்த ஸ்பைன்லெஸ் தன்மை நம்ம ஊருக்கு ரொம்பவே ரிலேட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ரிட்டையர் ஆன ஜட்ஜஸ்க்கு எல்லாம் கவர்மெண்ட்ல பெரிய போஸ்ட் கொடுக்கறது, இது எல்லாத்தையும் நிறுத்தணும் அப்படின்னு தான் இந்த பார்ட்டியோட மேனிஃபெஸ்டோ வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ரோஸ்ட் கிடையாது. எண்ட்ல பார்த்தா இது எல்லாமே நாட்டில் இருக்கிற ரியல் இஷ்யூஸ். இதை இந்த அபிஜித் தீப்கே அண்ட் அவரை சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் எடுத்துக்கிட்ட டூல்ஸ் வந்து கிளாட், ChatGPT, ஜெமினி. அவ்வளவுதான், ஒரே நாள்ல ஒரு பார்ட்டியை லான்ச் பண்ணிட்டாங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இப்போது முக்கியமான விஷயம், த நம்பர்ஸ். மே 16 பார்ட்டி ஸ்டார்டட். ஆரம்பிச்ச 48 மணி நேரத்துல ட்விட்டர்ல, அதாவது எக்ஸ்ல சுமார் 40,000 ஃபாலோவர்ஸ், இன்ஸ்டாகிராம்ல சுமார் 5,50,000 ஃபாலோவர்ஸ். அவமானம். மே 19, 3 நாள்ல சுமார் 11 மில்லியன் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ். நம்ம அமலா சாஜியை விட, விராட் கோலியை விட, அதுக்கப்புறம் நம்ம தமிழ் போட்டியின் ஸ்காட்லாண்டை விட பல மில்லியன் ஃபாலோவர்ஸ் மிக அதிகமாக காக்ரோச் ஜனதா பார்ட்டி வெறும் 3 நாள்ல வாங்கிட்டாங்க. மே 21, நான் இந்த வீடியோவை எடுக்கிற இன்னைக்கு 14 மில்லியன் ஃபாலோவர்ஸ். அப்பதான் பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு சுருக்குடுச்சு. என்ன இது, நம்மளை விட ஸ்பீடா முன்னேறி போயிட்டா, நம்ம கட்சி ஆரம்பிச்சு 20 வருஷம் ஆகி நம்மளே இன்ஸ்டாகிராம்ல 8.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ், 8.7 தான் வச்சிருக்கோம். 5 நாள்ல இவன் 14 மில்லியன் ஃபாலோவர் வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு அவங்களுக்கு சுருக்குன்னுச்சு. ஏன்னா பிஜேபியோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் 8.7, காங்கிரஸ் ஐ திங்க் 13.3 மில்லியன், ஆப் ஆத்மி பார்ட்டி இவங்களும் 1.3 மில்லியன். ஸோ இவங்க எல்லாத்தையும் வெறும் 5 நாள்ல வாரி துண்டு போயிட்டா சார் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இதுல கூகுள் ரெஜிஸ்டர்ட் ஃபார்ம் மூலமாக இந்த பார்ட்டியில இப்ப அன்அபிஷியலா அபிஷியலா தெரியல ஜாயின் பண்ணிருக்கிற மெம்பர்ஸ் மட்டும் 3 லட்சம் பேரு. What is he doing? He's beginning to believe. இந்த பார்ட்டியில அபிஷியலா நாங்கெல்லாம் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு யாரெல்லாம் ஜாயின் பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, சாந்தனு மொஹித்ரா அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து ஒரு எக்ஸ் எம்பி அவங்க, ஆம் ஆத்மி பார்ட்டியோட பிரசாந்த் பூஷன், அதுக்கு பிறகு ஆஷிஷ் ஜோஷி, ரீசென்ட்லி ரிட்டையர்ட் இந்தியன் பியூரோக்ராட், இவங்க எல்லாரும் இந்த பார்ட்டியில ஜாயின் வேற பண்ணிட்டாங்க. டென்ஷன் ஆயிடும், செம்ம டென்ஷன் ஆயிடும் மேடம். எல்லாரும் தான் டென்ஷன் ஆவாங்க. இல்ல மேடம், நான் வரதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். இப்பதான் ஒரு பிளாட் ட்விஸ்ட். எப்போ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆரம்பிச்ச 5 நாளைக்குள்ள டெல்லியில இருக்கிற இந்த யமுனா சுத்தமான இருக்கிற ஏரியா எல்லாம் போயிட்டு காக்ரோச் வேஷம் போட்டுக்கிட்டு பசங்க எல்லாரும், நாங்கெல்லாம் அன்எம்ப்ளாய்டு தான், நாங்கெல்லாம் யூத் தான், நாங்கெல்லாம் காக்ரோச் தான். பார்த்தா மீம்ஸ், வீடியோஸ் கண்டபடி வந்துட்டு இருக்குது. அங்க அபிஷேக் தீப்கே வந்து டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கிறாரு பாஸ்டன்ல இருந்து. இப்பதான் பிஜேபி காரங்களுக்கு சுருக்குடு ஆயிடுச்சு. ஆரம்பிச்ச 5 நாள்ல 14 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. புடிவன அப்படின்னு இன்ஸ்டாகிராம இந்தியன் அக்கௌண்ட்டை பல தடவை ஹேக் பண்ண ட்ரை பண்ணிருக்கிறாங்க. ட்விட்டர் அக்கௌண்ட்டை இவங்க இந்தியாவில் பிளாக் பண்ணிட்டாங்க. நம்ம யூகேல இருக்கிறதுனால இப்ப நீங்க பாருங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது.
ஒரு மீன் பார்ட்டிய, ஒரு சட்டைரிக்கல் பார்ட்டிய, ஒரு ஜாலியாக ஆரம்பிச்ச ஒரு பார்ட்டி, ஒரு பேஜ இன்னைக்கு ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டை ரூல் பண்ற ஒரு பார்ட்டி பயந்து அதை ஹேக் பண்ண ட்ரை பண்றாங்க, அதை பிளாக் பண்றாங்க. இதுதான் டெமோக்ரஸியா அப்படின்னு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு இன்னைக்கு உலகம் ஃபுல்லா இருந்து ஏகப்பட்ட சப்போர்ட். ஒரு சாதாரண ஒரு பேஜுக்கு, ஒரு மீன் பேஜுக்கு, ஒரு காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு மீன் பேஜுக்கு, ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு எதுக்கு இவ்வளவு பயந்து இவ்வளவு நடவடிக்கைகள் அப்படின்ற கேள்வி இப்ப கவர்மெண்ட்டை நோக்கி, பிஜேபி நோக்கி வச்சிருக்கிறாங்க. இந்தியால இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற இந்த ஜென்சி பார்ட்டிக்கு நோ ரியல் ஃபண்டிங், நோ ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி கிடையாது. இவருக்கு பின்னாடி ஆக்சுவலா தலைவர், இவரு பொதுச் செயலாளர், இதெல்லாம் யாருமே கிடையாது. உலகத்துல இருக்கிற எங்கேயோ இருக்கிற ஜென்சி ஜஸ்ட் 5 நாள்ல எல்லாரும் டக்கு 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 டக்குன்னு ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இதுதான் இந்த யூத்தோட பிளஸ் பாயிண்ட்டும் தான், மைனஸ் பாயிண்ட்டும் தான் அப்படின்னு என்ன மாதிரி பூமர் சொல்லலாம். பட் இதுதான், இவ்வளவு குயிக்கா இவங்களால மொபிலைஸ் பண்ண முடியும், இவ்வளவு குயிக்கா ஒரு சேஞ்சை இப்படின்றதுக்குள்ள இவங்களால கொண்டு வர முடியும் அவங்க நினைச்சிட்டாங்க அப்படின்னா. தே வில் நாட் வெயிட். நம்ம எல்லாம் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஜெனரேஷன்லாம் இதைத்தான் நீ 100 வருஷம் போட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தியா, இதைத்தான் நீ 50 வருஷம் கிட்ட இருந்தியா, தூக்கி தூர போ அப்படின்னு சொல்றாங்களா, அதைத்தான் இன்னைக்கு இந்த ஜென்சி அண்ட் யூத் வந்து தும்சம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதேதான் நியூயார்க்ல ஜோரான் மம்தானிக்கு நடந்துச்சு. ஸ்ரீலங்கால ஒரு ஜென்சி ப்ரொடெஸ்ட் நடந்து பிரசிடென்ட் ஓடி போய் புதுசாக ஒரு நியூ பார்ட்டி, எல்லாருமே கம்ப்ளீட்டா நியூவா வந்தாங்க. நேபாள்லயும் அதான் நடந்துச்சு, பங்களாதேஷ்லயும் அதான் நடந்துச்சு. அவ்வளவு ஏன் நம்ம ஊர்லயே அதான் நடந்துச்சு. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே என் தப்பு. 8 மில்லியன் கிராஜுவேட்ஸ் ஒரு வருஷத்துக்கு, 29% வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட், நீட் பேப்பர் லீக், ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ், மீடியா வந்து ஒரே சைடா நரேட்டிவ் செட் பண்றது, 12 வருஷமா சேம் கவர்மெண்ட், இன்ஃப்ளேஷன், இப்படி பல பிரச்சனைகளை அட்ரஸ் பண்றாம பிராண்டை மட்டுமே மெயின்டைன் பண்ற ஒரு கவர்மெண்ட் அப்படின்ற ஃபர்ஸ்டாக ஒரு எதிர்ப்பு குரல் இந்தியால ஆரம்பமாயிருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, இது தேர்ட் டேர்ம் பிஜேபி கவர்மெண்ட். 2014 இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் கொண்டு வருவோம், மோடி இஸ் தி நெக்ஸ்ட் பிக் திங் அப்படின்ற ஒரு பொசிஷனிங் பண்ணி வந்தாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணாங்க. அதே சமயத்துல ஈக்குவலாக அவங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளையும் அவங்க அட்ரஸ் பண்ணாம ஒரு மாதிரி வந்து பூசி மொழிகிட்டே வந்தாங்க. இப்போ தேர்ட் டேர்ம்ல அது பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ஆட்சிக்கு இன்னும் 3 இயர்ஸ் தான். அந்த 2029 அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன். ஸோ அப்போ ஒரு மிகப்பெரிய சேஞ்சுக்கு மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அப்படின்றதுக்கு ஒரு இண்டிகேஷன், ஒரு வார்னிங் சிக்னல் தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது இந்தியாவோட மிகப்பெரிய த பிக்கஸ்ட் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஏண்டா இந்த காக்ரோச்சை தொட்டோம் அப்படின்னு நினைச்சு 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 வருத்தப்பட போறீங்க அப்படின்னு காக்ரோச் கூடிய சீக்கிரம் மேடை ஏறி சொல்ல போகுது அப்படின்னு எனக்கு தோணுது. காக்ரோச் அரசியல் பண்றது கஷ்டம், ஆனா காக்ரோச் சர்வைவ் பண்றதுல எக்ஸ்பர்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க.